ஹாய் டியர்ஸ், வணக்கம். நான் சங்கீதா. இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். வாங்க அதை எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன், அதில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த டிஷ் நீங்கள் நல்லெண்ணெய் செஞ்சீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும், இல்லைனா தேங்காய் எண்ணெயில் செய்யுங்க. இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருங்க. இது நல்லா பொரிஞ்ச பிறகு பெரிய சைஸ் பெரிய வெங்காயமாக நான் அதை பொடியாக நறுக்கியிருக்கேன். நல்லா சின்ன சின்னதாக பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாயை நான் 4 கிள்ளி சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரே ஒரு தக்காளி அதையும் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. இதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். நல்ல ஒரு கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நல்லா இந்த வெங்காயம் தக்காளியும் நல்லா மசிய வதங்கணும். அது கூட நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்க அப்படின்னா இதுக்கு கரெக்டாக இருக்கும். அதையோட பச்சை வாசனை போகிற அளவுக்கும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ மசாலாவுக்கு நான் குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாய் பொடி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் கூட்டி குறைச்சி கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. உங்கள் காரம் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி. நார்மலாக நம்ம குழம்பு மிளகாய் பொடி சொல்லுவோம்ல, அதைத்தான் நான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். வேறு எந்த மசாலாவும் எதுவுமே ஆட் பண்ணலை. இப்போ ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடலாம். இது கொதிக்கட்டும். இன்றைக்கி நான் இது மூளை எடுத்திருக்கேன். ஆட்டோட மூளை சொல்லுவோம்ல, அதுதான் எடுத்திருக்கேன். அதில் அந்த சின்ன சின்ன நரம்பாக ரெட் கலர் இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்துகிட்டு மஞ்சள் உப்பில் போட்டு நல்லா அலசி கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை 4 சின்ன சின்ன நெல்லிக்காய் இருக்கும்ல, அதாவது பெரிய சைஸ் மலை நெல்லிக்காய் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சைஸுக்கு பெருசாக இதை கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பொடியாகவும் கட் பண்ணிடக்கூடாது. இது நல்லா பாருங்கள், நல்லா தண்ணி வற்றி நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் கிரேவி மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ இந்த சைஸுக்கு கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக. ரொம்ப பெருசாக இருந்தாலும் நல்லாயிருக்கு, ரொம்ப பொடியாக இருந்தாலும் உடஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால் இந்த மாதிரி மீடியமாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஒரு நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும், நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா பெரட்டி விடலாம். உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். ஒரு 2 or 3 மினிட்ஸ் தான் மூடி வச்சோம் அப்படின்னா மொத்தமாக ஒரு 4 மினிட்ஸ்லேயே இது நல்லா வெந்துடும். அப்புறம் நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கணும். அந்த எண்ணெய் திரிஞ்சு வருது பாருங்கள், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு மல்லித்தலை கொஞ்சமாக சேர்த்துட்டு மறுபடியும் பெரட்டி விடுங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம குயிக்காக நம்ம மூளை ஃப்ரை வறுவல் அப்படி சொல்லிக்கலாம். வறுவல்னு சொல்லிக்கலாம், ஃப்ரைன்னு சொல்லிக்கலாம். கொஞ்சம் செமி கிரேவி மாதிரியும் நம்ம செய்கிறதா இருந்தாலும் இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டிங்க அப்படின்னா செமி கிரேவி மாதிரி ஆயிரும். நீங்கள் பரட்டி சாப்பிட்லாம். சாப்பாடோட செம்ம சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஒரு ரசம் இருந்தால் போதும், இதை வச்சு செம்மையாக சாப்பிட்லாம். இல்லைனா வெறுமனா இதை பரட்டி கூட சாப்பிட்லாம். குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்தா ரொம்பவே நல்லது இந்த மூளை ஃப்ரை. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுவே லைட்டாக கொஞ்சம் கிரேவி மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னாலும் நீங்கள் தோசை, சப்பாத்தி, இட்லி எதுக்கு வேணும்னாலும் சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மூளையோ பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்குமே. மறக்காமல் இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக்கும் ஷேரும் கொடுங்க. நான் இன்ஸ்டா பேஜ் வச்சுருக்கேன், தினந்தோறும் சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ தாதா, பை பை.